பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். திரியேக பராபரனாகிய கர்த்தாவே, தேவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாகிய நாங்கள் உம்மை வணங்கி போற்றி உமது திரு வார்த்தையை கேட்டறிந்து கிருபையும் ஆசீர்வாதத்தை பெறும்படி இங்கே கூடியிருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உமது வார்த்தையை ஆவலோடு கேட்டு அதன் வழியாக ஆத்ம பலம் பெற்று எங்கள் வாழ்க்கையை உமது நாமம் மகிமைப்படும்படி நடத்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு துணை செய்தல வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து வழியால் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரின் திருப்பெயருக்கு மகிமை உண்டாக 84ஆம் ஞானப்பாட்டை பாடுவோம். ஞானப்பாட்டு 84. வாரும் தெய்வ ஆவி வாரும் எங்கள் ஆத்துமத்திலே, எங்களுக்கு உயிரை தாரும் வாரும் தூய் ஆவியே, உம்முடன் வெளிச்சமும் சீரும் ஜீவனும் வாரும். கர்த்தர் ஓய்ந்திருந்த திருநாளுக்கு பின்வரும் 6ஆம் ஞாயிறாகிய இந்த நாளிலே நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் பகுதி, அது பரிசுத்த ஞான சங்கீதங்களின் புத்தகம் 42ஆம் சங்கீதத்தை 1 முதல் 6ஆம் வசனம் வரை நாம் முறைமுறையாக வாசிப்போம். ஞான சங்கீதங்களின் புத்தகம் 42ஆம் சங்கீதம் 1 முதல் 6 முடிய நாம் முறைமுறையாக வாசிப்போம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசிரிய நண்பர்களை போல நடந்து கூட்டத்தின் கணிப்பும் புதியமான சத்தங்களோடு தேவாலயத்திற்கு போய் வருவேன். இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உணர்கிறது. என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான்
பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களில் இருக்கிறபடியே ஆமென். கர்த்தரின் திருப்பெயருக்கு மகிமை உண்டாக. ஜெபமாலையில் 137ஆம் கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை எண் 137, மற்றும் ஒரு பதிப்பில் 146. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமா உண்மையை வாஞ்சித்து கதருமே. கூப்பிடும் சத்தத்தை கேட்டதும் அல்லேலூயா. எனக்கு இறங்கி மறுமொழியார்களோ அல்லேலூயா. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. கர்த்தாவே,
பிதாவிற்கும் பரிசுத்தாவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய கர்த்தரிடம் நம்முடைய இருதயத்தை திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆத்துவ பசிதாகத்தோடு அவருடைய கிருபைக்காக நாம் யாவரும் முழங்காற்பணி நின்று கர்த்தரை நோக்கி நாம் மன்றாடுவோம். வாருங்கள். கிருபையும் இரக்கமுள்ள பராபரனே, நாங்கள் பாவிகளாய் பிறந்து மனத்தினாலும் வாக்கினாலும் செய்கையினாலும் மிகுதியான பாவங்களை செய்து உமது நித்திய தண்டனைக்கு தகுதியுள்ளவராக இருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்கிறோம். கடவுளே, பாவிகளாகிய எங்களிடம் கிருபையுள்ளவராகிறோம். கர்த்தாவே, நாங்கள் மெய்யான விசுவாசமும் சுத்த இதயம் உள்ளவர்களால் உமக்கு ஊழியம் செய்யும்படி எங்கள் பாவகுணத்தை மாற்றி எங்களை சுத்திகரித்தருளும். தந்தையாகிய கடவுளே, எல்லாவற்றையும் படைத்தவரே, உம்முடைய மக்களாகிய எங்களுக்கு இறங்கும் எங்களிடம் கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தருளும். கிறிஸ்துவே, உலக மீட்பரே, கெஞ்சி கேட்கிற எங்களுக்கு இறங்கும் எங்களிடம் கிருபை கூர்ந்து எங்களுக்காக பிதாவியிடம் வேண்டுதல் செய்தருளும். பரிசுத்த ஆவியானவரே, ஒன்றான சகாயரே, உம்முடைய மக்களாகிய எங்களுக்கு இறங்கும் எங்களிடம் கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தருளும். கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனிடம் விசுவாசம் கொள்ளும் எவரும் கெட்டழிந்து போகாமல் நித்திய வாழ்வை பெறும்படி அவரை தந்தறினார். இந்த அளவுக்கு அவர் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்த ஆண்டவராக இருக்கின்றார். அவருடைய திருப்புகளை நாம் யாவரும் எழுதி நின்று இரண்டாவது ஞானப்பாடல் வாயிலாக அவருடைய திருப்புகளை தோற்றளிப்போம். வாருங்கள். உன்னதங்களில் இருக்கிற பராபரனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனித பேரிலே பிரியமும் உண்டாவதாக.
உங்களோடு வேண்டுதல் செய்வோமாக. சர்வ வல்லமையும் நித்தியம் நிறைந்த கடவுளே, நாங்கள் எப்போதும் உம்மிடத்தில் உறுதியான பக்தியுள்ளவர்களாயிருக்கவும் மகத்துவம் உள்ள உமக்கு உண்மையுள்ள இருதயத்தோடு பணிவிடை செய்யவும் எங்களை நடத்த வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் என்றென்றைக்கும் ஜீவித்தரசாழ்ந்த எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகின்றோம். சுவாமி. இந்த நாளுக்கென்று கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் பகுதி, அது எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 36வது அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 27 முடிய உள்ள வார்த்தைகளை வாசிக்கிறதை நாம் கவனமாய் கேட்போம். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்பது. வாசிக்க தெரிந்து கொண்ட பழைய ஏற்பாட்டின் பகுதியானது வாசித்து முடிந்தாயிற்று. இருந்தவரும் இருக்கின்றவரும் வரப்போகின்றதுமாகிய நம்முடைய கடவுள் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். மகிமையுள்ள கடவுளே நீர் பரிசுத்தர், வல்லமையுள்ள கடவுளே நீர் பரிசுத்தர், என்றென்றும் உள்ள கடவுளே நீர் பரிசுத்தர். ஆமென். அதுபோலவே இந்த நாளுக்காக கொடுக்கப்பட்ட நிருப வாக்கியத்தை வாசிக்க இதையும் நாம் கவனமாக கேட்போம். அது அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுருவுக்கு எழுதின முதலாவது நிருபம், அதிகாரம் 4 வசனங்கள் 7 முதல் 11 முடிய உள்ள வார்த்தைகளை வாசிக்க இதையும் நாம் கவனமாக செவிசாய்ப்போம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளதாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவராய் இருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ளவர்கள் ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல புராணக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தரலும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படி செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். வாசிக்க தெரிந்து கொண்ட நிருப பகுதியும் வாசித்து முடிந்தாயிற்று. கடவுள் நாமே இந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயங்களில் என்றென்றும் நிலைத்திருக்க செய்வாராக. ஆமென். சாந்த குணமுள்ளோர் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று சேனைகள் கர்த்தர் சொல்லுகின்றார். அந்தபடியே இத்திருநாளுக்காக வாசிக்க தெரிந்து கொண்டு நற்செய்தி பகுதியையும் வாசிக்கிறேன். இதையும் நாம் கவனமாக கேட்போம்.
அது பரிசுத்த யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூலிலிருந்து அதிகாரம் 15 வசனங்கள் 26 முதல் தொடர்ந்து 16ஆம் அதிகாரம் 4ஆம் திருவசனம் வரை. இயேசு தம்முடைய சீடருக்கு சொன்னதாவது: பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிற சகாயம், அதாவது பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற சத்திய ஆவியானவர் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி பகர்வார். நீங்களும் முதலிலிருந்து என்னோடு இருக்கிறபடியால் சாட்சி பகர்வீர்கள். நீங்கள் இடறி விழாதபடி இவைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அவர்கள் உங்களை சபைக்கு விலக்கி வைப்பார்கள். உங்களை கொல்லுகிற எவனும் தான் கடவுளுக்கு தொண்டு செய்கிறதாக நினைக்கும் காலம் வருகிறது. அவர்கள் பிதாவையும் என்னையும் அறிந்து கொள்ளாதபடியினால் இவைகளை செய்வார்கள். இவைகள் நடைபெறும் காலம் வரும்போது நான் உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நான் உங்களோடு இருந்தபடியினால் ஆதி முதலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை என்பது. வாசித்து தெரிந்து கொண்ட நற்செய்தி பகுதியானது வாசித்து முடிந்தாயிற்று. பரனுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு அனைத்து திருச்சபை மக்களோடும் ஐக்கியப்பட்ட மக்களாக நம்முடைய விசுவாச அறிக்கை அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் மூலமாக பயபக்தியோடு நாம் கற்றெடுத்திலே ஏறெடுப்போம். வாருங்கள். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்து சர்வத்திற்குள்ள பிதாவாகிய பராபரனை விசுவாசிக்கிறேன். இவரது ஒரே குமாரனும் நமது நாதன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பமாக உட்பவித்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்தடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரமனிடத்திற்கு ஏறி சர்வத்திற்குள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது வாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து ஜீவனுள்ளோரையும் மரித்தோரையும் நடந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்துவ சபை பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் ஒன்றென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கையிட்ட இந்த விசுவாச அறிக்கையிலே வாழ்க்கையினுடைய கடைசி பரியந்தம் நிலைத்திருக்க திரையேந்து கடவுள் நமக்கு துணை செய்து காத்து அருள் புரிவதாக. ஆமென். கர்த்தரின் திருப்பெயருக்கு மகிமை உண்டாக 81ஆம் ஞானப்பாட்டின் முதல் 3 கவிகளை பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 81 முதல் 3 கவிகள். கர்த்தாவின் தூய ஆவியை நீ எங்கள் ஆத்துமத்திலே இறங்கி வாசம் பண்ணும். பரவிலட்சியமாகி உம்மாலே நாங்கள் செயற்பட தெரிந்த நெஞ்சம் கண்ணும் தந்து வந்து மெய் ஜெபத்தை நற்குணத்தை போதியும் மெய் மகிழ்ச்சியை அறி.
நம்முடைய பிதாவாகிய கடவுளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களோடு கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி அப்போஸ்தலனாகிய பேதுரு நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கின்றேன். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபம். 1 பேதுரு 4:7. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபம். ஆதலால் நிதான புத்தி உள்ளவராயிருங்கள், ஜெபம் பண்ணுவதற்கு மனம் தெளிவுள்ளவராயிருங்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவர் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுமுறுப்பு என்று ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். கடவுளுடைய பலவிதமான கிருபையின் நல்ல உக்கரானக்காரனை போல் அவனவன் பெற்ற கிருபையின் வரத்தின் படி அதை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் கடவுள் வாக்கியங்கள் படி போதிக்க கடவன். ஒருவன் ஊழியம் செய்தால் கடவுள் அவர்களும் சந்நிதியானபடி அதை செய்ய கடவன். இயேசு கிறிஸ்து மூலமாக கடவுள் எல்லாவற்றிலுமே மகிமையை அடையும்படி செய்தல் அவருக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருக்கும் என்பது. கிறிஸ்துக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நாம் ஆண்டவரை நோக்கி அருளுரைக்கு முன்பதாக கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும் நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய சத்திய வசனத்தை எங்களுக்கு எடுத்துக் கூறும். ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம் சுவாமி, நீர் எங்களை கண்ணோக்கி பாரும். இயேசுவின் வழியாக கேட்கிறோம் சுவாமி. ஆமென். அன்பார்ந்தவர்களே, நாம் உயிர்த்தெழுந்த திருநாளை கொண்டாடினோம். உயிர்த்தெழுந்த திருநாளை கொண்டாடும் பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கை கல்லறையில் அல்ல, இன்றும் நம் உள்ளத்தில் அவர் வாழ்கின்றார் என்ற நிச்சயத்தை கொடுத்ததாக பார்த்தோம். தீய சக்திகளை எதிர்க்கும் பொழுது, நீதிக்காக போராடும் பொழுது, பலவீனமாக தோன்றும் பொழுது உயிர்த்தெழுந்த இயேசுநாதர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். தோல்வியை வெற்றியாக மாற்றக்கூடியவராக இருக்கின்றார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு பயணிக்கின்றவராக இருக்கின்றார். அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு பல்வேறு வகையிலே பல்வேறு காட்சிகளை கொடுத்து சீஷர்களையும் மற்றவர்களையும் உற்சாகப்படுத்தினதை நாம் பார்க்கின்றோம். பிறகு நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை அதுக்கு அடுத்து வர ஞாயிற்றுக்கிழமைகளிலே நாம் பார்த்தோம். குட்னஸ், கடவுளுடைய பண்புகளை குறித்தும் அந்த பண்புகள், கடவுளுடைய பண்புகள் நம்மிடத்திலும் காணப்பட வேண்டும் என்பதை நாம் கேட்டோம். கர்த்தரை ஆர்ப்பரித்து பாட வேண்டும் என்று பார்த்தோம். அது மட்டுமல்ல, ஜெபதப ஒரு சந்தியின் நாள் நாம் நினைவு கூர்ந்தோம். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து மன்னிப்பு பெற்றுக் கொள்ளத்தக்கதான இன்னும் நாம் பாடும்பொழுது அடுத்த ஞாயிறு நாம் பாடுவதும் அது ஜெபிப்பதும் கேட்பதுமாக நாம் பார்க்கின்றோம். பரத்துக்கேறின திருநாள் நாம் கொண்டாடினோம். பரத்துக்கேறின ஆண்டவர் அவர் உயிரோடு இருந்த பொழுது ஒரு இடத்தில் தான் அவர் வியாபித்திருந்தார், அவர் காண முடியும். ஆனால் பரத்துக்கேறின பொழுதோ எல்லா இடத்திலும் ஒரே சமயத்தில் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அந்த அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே இருக்கும்படியாக நாம் அடுத்த வாரத்திலே பரிசுத்த ஆவியின் பண்டிகை கொண்டாட இருக்கிறோம். அதற்கு முன்பதாக நாம் அவரிடத்திலே கேட்டருளும் ஆண்டவரை நாம் கேட்கும்படியாக இன்றைக்கு அழைக்கின்றார். இந்த 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்த பகுதியிலே போன வாரத்திலும் நாம் நிருப வாக்கியத்திலே கேட்டோம். இந்த வாரத்திலும் நிருப வாக்கியத்தில் 3 காரியம். 1 உறவு, உபசரிப்பு, ஊழியம். உறவு, உபசரிப்பு, ஊழியம். அதை எளிதாக
புரிந்து கொள்ளும்படியாக வைத்துக் கொள்ளும்படியாக உங்களோடு வருகின்றார். உறவு என்று சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றார், பிரியமானவர்களே, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபம், ஆதலால் நிதான புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், ஜெபம் பண்ணுவதற்கு மன தெளிவுள்ளவர்களாய் இருங்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஆண்டவர் சொல்கிறார், உறவு முக்கியம். அந்த உறவுக்கு என்ன நாம் பார்க்க வேண்டும்? எல்லாவற்றுக்கும் முடிவு இருக்குது, சமீபமா இருக்கிறது. ஆகவே நாம் அவசரப்பட தேவையில்லை, நிதான புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஜெபம் பண்ணுவதிலே மன தெளிவு இருக்க வேண்டும். குழப்பங்கள் இருக்கக்கூடாது. கேட்கப்படுமோ கேட்கப்படாதோ, அல்லது ஜெபிக்கலாமா ஜெபிக்க கூடாதா, அதுக்கு என்றெல்லாம் குழப்பங்கள் இல்லாதபடி இந்த நாளில் சொல்கிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள் என்று சொல்கிறார். அதாவது கிறிஸ்துவின் 2ஆம் வருகை சமீபமாயிற்று. இயேசு நாளைக்கே அல்லது நாளைக்கேன்னா வரப்போகிற நாட்களிலோ ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார். ஆகவே நாம் அவர் வருவது போல நாமும் அனைவரும் வாழ வேண்டும், ஆயத்தமாக வாழ வேண்டும் என்பதை தான் சொல்கிறார். கிறிஸ்துவின் 2ஆம் வருகை சமீபமாயிற்று. இயேசு நாளைக்கே வரும்போது போல நாம் அனைவரும் வாழ வேண்டும் என்று இந்த நாளிலே இந்த நிருப வாக்கியத்திலே நாம் கர்த்தருடைய செய்தியாக சொல்கின்றார். மார்க் 13ஆம் அதிகாரம் 33 37, லூக்கா 12ஆம் அதிகாரம் 35 36 நாம் வாசித்து பார்ப்போமானால் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆகவே ஆண்டவருடைய வருகை சமீபம் என்று நாம் ஆயத்தமுடையவராக இருக்க வேண்டும். அவருடைய வருகையிலே நாம் பங்கு பெற அவரிடத்திலே ஜெபிக்க வேண்டும், கேட்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய வருகையிலே நான் பங்கு பெற வேண்டும் என்று அவரிடத்திலே கேட்க வேண்டும். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் மனம் தெளிவுள்ளவர்களாய், இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதே கேள்விக்கு பதில் வந்து பாருங்கள். நாம் அவருடைய வருகையிலே நாம் பங்கு கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும், கேட்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் மனம் தெளிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும், இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். பவுல் அப்போஸ்தலனாகிய பேதுரு இதை எழுதுகையில், ஒருவேளை கெத்சேமனே தோட்டத்தில் சீஷர்கள் இயேசுவோடு இருந்த பொழுது அவர்கள் நித்திரை மயக்கத்தினாலே விழித்திருந்து ஜெபிக்க முடியாமல் போனதை நாம் அறிவோம். அதை ஞாபகம் வந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். மார்க் 14:37-40 அந்த ஞாபகம் வரவுத்தான் அவர் இதை சொல்கிறார். எனவே நீங்கள் மனம் தெளிவுள்ளவர்களாய் கேட்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆக ஒருவேளை பேதுரு அந்த தோட்டத்திலே ஜெபிக்க தவறினாலோ என்னவோ தெரியவில்லை. பிற்பாடு அவருக்கு சோதனை வந்த பொழுது அந்த சோதனைக்கு ஆளாகி கர்த்தரை 3 முறை மறுதலித்ததை மார்க் 14ஆம் அதிகாரத்திலே 66-72 நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒருவேளை ஜெபித்திருந்தால், விழித்திருந்தால், மனம் தெளிவாய் இருந்திருந்தால், ஒருவேளை அந்த மறுதலிப்புக்கு இடமில்லாமல் இருந்திருக்கலாம். இன்று எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபம் என்ற எண்ணம், சிந்தனை நமக்கு வேண்டும். அதனால் தான் அவர் சொல்கிறார், நிதான புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். அவசர புத்தி அல்ல, நிதான தேவை. எல்லா விஷயத்திலும் நிதானத்தோடு, கவனத்தோடு, கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். காரணம் என்ன? பிசாசானவன் எவனை விழுகலாமோ என்று கெஞ்சிக்கிற சிங்கம் போல் இருக்கின்றான். இன்னும் சொல்ல போனால் அங்கே நிதான புத்திக்கு அவர் சொல்கிறார். சங்கீதங்களின் புத்தகம் என்று நாம் 42ஆம் சங்கீதத்திலே வாசித்தோம். அந்த சங்கீதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கேயும் தெளிவாக சொல்கிறது போலும், மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுவது போல கடவுளே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அப்படியே நீங்கள் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது
கடவுளோடு இருக்கிற உறவை அங்கே பலப்படுத்த வண்ணமாய் கடவுளோடு கேட்கின்றார் ஆண்டவர். கடவுளோடு கேட்கின்றார் ஆண்டவர். மானானது நீரோடையில வாணித்தது போல கர்த்தாவே கடவுளை என் ஆத்மா வாணித்து கருகிறது. அப்படி கேட்டுக்கொண்டே வந்தவர் என்ன சொல்றாரு 5ல, என் ஆத்மாவை நீ ஏன் சோர்ந்து போகிறாய், ஏன் எனக்குள் சஞ்சலப்படுகிறாய், கடவுளுக்கு காத்திரு என்று சொல்கிறார். இப்படி அவர் ஒவ்வொன்றாக கடைசியாக சொல்லும் பொழுதும் ஏன் எனக்குள் சஞ்சலப்படுகிறாய் ஆத்மாவே என்று சொல்லி என் முகத்தை ரட்சிக்கும் என் கடவுளமானவரை நான் இன்னும் துதிப்பேன் என்கிறார். கர்த்தரிடத்திலே நாம் கேட்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். நாம் ஏனென்றால் அவருடைய உறவுக்குள்ளாக நாங்கள் இருக்க வேண்டும். அவர் உறவுக்குள்ளாக நாம் சரியாக இருக்கிறோம் என்றால் மன தெளிவு உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், நிதான புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சங்கீதங்களின் புத்தகத்திலே 42 நமக்கு அதை மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறது போல. ஆக ஆண்டவரோடு சரியான உறவு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாம் ஆரம்ப வாக்கியத்திலும் இன்றைக்கு பாடினதை பார்க்கிறோம். நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அங்கு நாம் பார்க்கிறோம். கர்த்தரை இடத்தில் கேட்க வேண்டும் என்றும் அங்கே பார்க்கிறோம். கடந்த வாரத்திலும் நாம் கேட்டோம், கேட்கிறதற்கு தீவிரமும், பேசுவதற்கு தாமதமும், கோபிப்பதற்கு நமக்கு தாமதமாக இருக்க வேண்டும் என்று அங்கே சொல்கின்றார். என்றென்றைக்கும் மனிதன் நிதான புத்தி இழைக்கின்றானோ, என்றைக்கு மனிதன் நிதான புத்தி இழைக்கின்றானோ அன்றைக்கு அவன் வாழ்க்கையில் தோல்வியைத்தான் காண முடியும் என்பதை சொல்கிறார். மனசோர்வு ஏற்படும் பொழுது உடலில் பலவீனங்கள் ஏற்படுகின்றன, நோய்கள் ஏற்படுகின்றன, பலவேறு வகையிலே உடல் பாதிக்கப்படுகிறது. ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஆண்டவரிடத்திலே கேட்டு நிதான புத்தி உள்ளவர்களாய் இருக்கும்படியாக ஜெபிக்கும்படியாக கேட்கின்றார். ஆகவே நாம் ஆண்டவரிடம் கேட்க வேண்டும் என்பது தான். ஆண்டவரிடத்திலே அநேகர் வந்து கேட்டார்கள். ஆண்டவர் அனாவசியமாக பதில் சொன்னார், மன தெளிவோடு சொன்னார். ஒருத்தர் அவரை குற்றப்படுத்த வேண்டும் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? ராயனுக்கு வரி கொடுப்பது நியாயமா? அவர் சொல்றார், கொடுப்பா, உன் காசை கொடு. ஆக இதில் யாருடைய சொர்க்கம் இருக்கிறது? ராயனுடையது. ராயனும் கடவுளுடைய கடவுள். ரொம்ப அழகா பதில் சொன்னார். ரொம்ப அழகா பதில் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி ஆண்டவர் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் சரியான பதிலை அங்கே கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். கேள்விக்கு பதில். இன்று நமக்கு சொல்கின்ற காரியம், நாம் கேள்விக்கு நிதான உறவுகள் இருப்பதற்கு கேட்கின்ற பொழுது சரியான பதிலை நாம் கொடுக்க வேண்டும். இதற்கு ஜெபிப்பதற்கும் நிதான புத்திக்கும் ஆண்டவரோடு கொள்கின்ற உறவுக்கு மிக அன்பு மிகவும் முக்கியம் என்று சொல்கிறார். அதனால் தான் நான் சொல்லும் பொழுது நீங்கள் ஒருவருக்கொருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் என்கிறார். அன்பு கூற வேண்டும், ஊக்கமாய். இந்த கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் அநேகர் உதவி செய்கின்றோம். ஆக நாம் ஏன் அதை செய்கின்றோம்? ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் அன்பு கூறும்படியாக செய்கிறார். நாம் ஆண்டவரிடம் அன்பு கூறுகிறோம் என்றால் பிறரிடத்திலும் நாம் அன்பு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக கடவுளிடம் அன்பு கூற வேண்டும், மனிதனின் அன்பு கூற வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் விரும்புகின்ற காரியம். அதுதான் முதன்மையான கற்பனை என்றும் மார்க்கு 12ஆம் அதிகாரம் 30-31 நாம் வாசிக்கின்றோம். ரோமர் 13:8 நாம் பார்க்கலாம். கலாத்தியர் 5:14 பார்க்கலாம். கொலேசியர் 3:4 பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறார், நாம் ஒருவர் மேல் ஒருவர் வைக்கும் அன்பினால் தான் நாம் கிறிஸ்துவின் சீஷர்களாகவும் கடவுளுடைய பிள்ளைகளாகவும் காட்ட முடியும். அழகான ஸ்டேட்மெண்ட். இதை மொத்தம் நீங்க படிச்சீங்கன்னா என்ன சொல்றாரு? நாம் ஒருவரின் பேரில் ஒருவர் வைக்கும் அன்பினால் தான் நாம் கிறிஸ்துவின் சீஷர்கள், கடவுளுடைய பிள்ளைகள் என்று காட்ட முடியும் என்று அழகாக சொல்கிறார். திரளான பாவங்கள் அன்பு மூடும் என்கிறார். எந்த அளவிற்கு நாம் மன்னிக்கின்றோமோ அந்த அளவுக்கு கடவுள் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். நாம் எல்லாருக்கும் தெரிந்த 1 கொரிந்தியர் 11:13 தெரியும். அன்பு, அந்த அன்பை நாம் எப்படி காட்ட வேண்டும்? அன்பு தான் முக்கியத்துவம் உண்டு. நம்முடைய அன்பு ஊக்கமுள்ளதாய் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய அன்பு, இங்கே சொல்கிறார், உங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக
ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். இதற்கு ஆங்கில பைபிளில் சொல்லும்போது fervent love என்று சொல்கிறது. fervent love என்று சொல்லும் பொழுது அங்கே எதையும் அவர் சொல்றாரு, இதற்கு என்ன சொல்றாருன்னா முழு வீச்சு என்று சொல்லி எதையும் எனக்கென்று கொள்ளாமல் அனைத்தும் பிறருக்கு அளிப்பதே அந்த fervent love, ஊக்கமான அன்பு என்று சொல்கிறார் இங்கே கொடுக்கப்படுகிற ஆங்கில வார்த்தைக்கு. ஆகவே முழு வீச்சு எதையும் எனக்கென்று கொள்ளாமல் அனைத்தும் பிறருக்கு அளிப்பதே உண்மையான அன்பு இங்கே கொடுக்கப்படுகின்ற அதற்கு பொருள் என்பதை பார்க்கலாம். எவ்வித தயக்கமும் பாதிப்பும் இல்லாமல் முழு கட்டுப்பாட்டுடன் அன்பு செலுத்த வேண்டும் என்பது ஆண்டவர் விரும்புகிறார். எவ்வித தகுதியை கணக்கிடாமல் அன்பு செலுத்த வேண்டாம். இவருக்கு கொஞ்சம், அவருக்கு அதிகம், இவருக்கு இது, அப்படி இல்லாமல் எவ்வித தகுதியும் கணக்கிடாமல் அன்பு கூற வேண்டும். அன்பு என்பது கொடுப்பதாகும். ஆக அன்பு என்பது கொடுப்பது. இன்றைக்கு நாம் அன்பினாலே தான் அநேகர் நாம் செய்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு உதவி செய்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் உதவி செய்து கொண்டே இருக்கின்றோம். அன்பு என்பது கொடுப்பது. மார்க்கோஸ் முஸ்காபார்க் என்ற ஒருவர் ஸ்காட்டிஷ் மாலுமி. அந்த ஸ்காட்டிஷ் மாலுமி அவர் அநேக கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறார். ஆப்பிரிக்காவும் கடவுள் வழியாக அவர் கண்டுபிடித்தார். மேலும் தாவரங்களை குறித்தும் மருத்துவத்தை குறித்தும் அதிகாக அறிந்தவர். 1771 1806 வரை காலங்களில் இருந்தவர். 1794 அவருடைய சேவை எல்லாவற்றையும் முடித்து ஆப்பிரிக்காவின் நதி அதில் நைஜீர் அடைகிறார். அந்த இடத்தில் அடைந்த உடனே அங்கே பக்கத்து கிராமத்திற்கு போகிறார். அங்கு உள்ள மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? இவன் வெள்ளைக்காரன். அவங்க கிட்ட இருந்த ஒரு எண்ணம், வெள்ளைக்காரர்கள் எல்லாம் கருப்பு மனிதர்களை அவர்களை வைத்து அவர்களை கொன்று அந்த இரத்தத்தின் மூலமாக அவர்கள் சாயம் தயாரிக்கிறார்கள். சாயம்னா நமக்கு தெரியும். சாயம் தயாரிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவருடைய இரத்தத்தினாலே ஒயின் தயாரிக்கிறார்கள். ஆகவே இவர்கள் கொடுமையானவர்கள் என்று சொல்லி அவர்களை கொடுமைப்படுத்தினார். அவரை மிகவும் கொடுமைப்படுத்தினார்கள். அவரிடத்திலிருந்து ஃப்ளோ கிராமத்திலே அவர் போகின்றார். அவரிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பறித்து கொண்டார்கள். குதிரை மட்டும் அவரிடத்திலிருந்து, குதிரையும் அந்த காந்தமானின்னு சொல்லுவாங்க, இப்படி இருக்கும் காந்தமானி, எங்க திசையை காட்டுறது, அந்த காந்தமானி மட்டும் இருந்தது. அந்த ராத்திரியில் புயல் அடிக்கிறது, காற்று அதிகம், மழையும் எல்லாமே இருக்கிறது. அவர் ஒரு மரத்தடியிலே இருக்கின்றார். அந்த மரத்தடியில் இருக்கின்ற பொழுது அங்கே எதிர வீடு, அதை ஒரு அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மா ராட்டை சுற்றி கொண்டு இருக்கிறாங்க. அந்த ராட்டை சுற்றி அதை பிழைக்கிற வேலை. அப்போ அந்த அம்மா அவரை பார்க்குறாங்க. பார்த்த உடனே, ஐயோ இந்த வெள்ளைக்காரன் இந்த மரத்தின் கீழே இருக்கிறாரு என்று சொல்லி அவர்களை பார்க்குறாங்க. அவரும் இந்த அம்மாவை பார்க்கிறார். தாய் அன்போடு அந்த அம்மா பார்க்குறாங்க. அவங்களுக்கு எந்தவித பயம் இல்லை. மற்றவர்கள் இவர்களை என்ன சொல்வார்கள் என்று கவலைப்படவில்லை. அவருக்கு அந்த அம்மா வைத்திருந்த அந்த ஊர் கோஸ் என்ற பிரெட் அவங்ககிட்ட இருந்தாங்க. அந்த பிரெட்டை, அது ஒரு வித்தியாசமான பிரெட்டு, அதை கொடுத்தாங்க. அந்த அம்மா பேசுகின்ற மொழி அவருக்கும் தெரியவில்லை. ஆனால் சாப்பிட கொடுத்தாங்க. அந்த குதிரைக்கு அவங்க வச்சிருந்த சோளத்தையும் கொடுத்தாங்க. அவங்களுக்கு வீட்டு முன்பு அந்த அம்மா படுப்பதற்கும் அனுமதிச்சாங்க. அந்த அம்மா எந்த உயிருக்கும் பயப்படவில்லை, எந்த காரியத்துக்கும் அவங்க அஞ்சவில்லை. அவங்களுடைய அன்பு அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று, அவர்களுக்கு உணவு பசி ஆற்ற வேண்டும் என்று, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எவ்விதமும் தயக்கம் இல்லாமல், பயமும் இல்லாமல் அந்த அம்மா உதவி செய்தார்கள். இந்த அன்பைத்தான் இங்கே சொல்கின்றார். ஒருவருக்கொருவர் ஊக்கமாய் நீங்கள் அன்பு கூறுங்கள் என்று.
எவ்வித தயக்கமும் பாதிப்பும் இல்லாமல், எவ்விதமான தகுதியும் கணக்கிடாமல் அந்த சகோதரி செய்த அன்பை நாம் காட்ட வேண்டும் சொல்கிறோம். இரண்டாவது, உபசரிப்பு. முறுமுறுப்பு இன்றி ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். உபசரிப்பு அதுதான் இந்த ஆண்டவரிடத்தில் இந்த உபசரிப்பு கேட்டருளும். ஒருவரை ஒருவர் உபசரிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ள அந்த ஆண்டவர் அழைக்கின்றார். ஆண்டவர் எங்கேயும் சென்றாலும் பிரசங்கிக்கும் பொழுதும் சரி, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, உபசரிக்கிற தன்மை, அந்த உபசரிக்கிற தன்மை கேட்கிறார். ஐயோ, இவர்கள் என் கூட 3 நாள் இருந்துட்டாங்க, பசியா இருக்காங்க, இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஆகவே என்ன, எப்படி எங்க உணவு கிடைக்கிறது? 2 முறையில் பார்க்கிறோம். 5 அப்பமும் 2-3 துண்டும் பார்க்கிறோம். இன்னொரு முறையிலும் நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒவ்வொரு முறையும் நாம் நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது பசி ஆற்றுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். ஒருவர் முறுமுறுப்பு இன்றி சீஷர்களை ஒண்ணுமே சொன்னவர் முறுமுறுப்பு இன்றி அங்கே அவர்கள் உபசரித்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கின்றார். அதனால்தான் மத்திய எழுதின சுவிசேஷம் நாம் நியாய தீர்ப்பு நாளிலே வாசிக்கின்றோம். 25ஆம் அதிகாரம் 31-46. அப்ப சொல்றாரு, நான் பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தீர்கள். வேதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். இந்த எளியவருக்கு எதை செய்தீர்களோ அதையே எனக்கு செய்தீர்கள் என்று. அன்பார்ந்தவர்களே, நாம் முறுமுறுப்பு இன்றி ஒருவரை ஒருவர் உபசரிக்க ஆண்டவர் அழைக்கின்றார். கர்மேல் மைக் என்ற அம்மா சொல்லும் போது, ஏமி கார்மெல் அந்த அம்மா சொல்லும் போது சொல்றாங்க, அன்பு கூறாமல் கொடுக்க முடியும், ஆனால் கொடுக்காமல் அன்பு கூற முடியாது என்று சொல்றாங்க. ஆனால் விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்றாரு, ஏழைகளிடம் பலவீனங்களிடமும் கடவுளை காண்போராய் உண்மையில் கடவுள் வழிபடுகின்றவராய் இருக்கவென்றால் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று சொல்கிறார். ஏழைகளிடமும் பலவீனர்களிடமும் கடவுளை காண்பதே உண்மையான கடவுள் வழிபாடு என்கிறார். அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிறார். கடவுளை காண வேண்டும் என்றால் அவர்களை உபசரிக்க வேண்டும் என்பதுதான். அதனால்தான் பவுலடியாரும் அப்போஸ்தலர் சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நீங்கள் உங்களை அறியாமலே தேவ தூதர்களை எபிரேய நிருபத்திலே நாம் வாசிக்கணும். உங்களை அறியாமலேயே நீங்கள் தேவ தூதர்களை உபசரிக்கிறீர்கள் என்று. ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம் உபசரிப்பு மிகவும் முக்கியம். அங்கே 2 பேர் வாழ்ந்தால், செல்வந்தன் வாழ்ந்தால், ஏழை வாழ்ந்தான். ஆக ஏழையை உபசரிக்க முடியவில்லை. அவன் துணிக்கையை கூட, மீதி துணிக்கை கூட கொடுக்க முடியவில்லை. அதனால என்ன ஆயினது? அங்கே உபசரித்தவன் ஆபிரகாம் மடியிலே இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆக உபசரித்தவன் ஆபிரகாம் மடியிலே இருந்தான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் பாருங்கள், அங்கே இருக்கின்ற பொழுது அங்கே போகிறார்கள். 2 பேர் போகும்பொழுது அவர்கள் கூப்பிட்டு அவர்களுக்கு உபசரிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், அதில் நாம் எல்லாவற்றையும் நாம் பார்க்க முடியும். அன்பையும் பார்க்க முடியும், மன தெளிவுள்ளவராய் இருந்ததையும் பார்க்க முடியும், ஜெபம் பண்ணதையும் பார்க்க முடியும், ஒருவரிடத்தில் மேலான அன்பு இருந்ததையும் நாம் பார்க்க முடியும். எப்படி பார்க்கும் பொழுது, அவன் தான் கடைசி சகோதரன். அப்படி இருந்தும் கூட அவங்க என்ன செய்தார்கள்? அவன் சகோதரர் அத்தனை பேரும் அவனை விட்டு போட்டார்கள். என்னென்னவோ செய்தார்கள், துன்பப்படுத்தினார்கள். அங்கே கடைசியாக எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்தார். போத்திபார் வீட்டிலும் போய் கஷ்டத்தை அனுபவித்தார். ஆனாலும் கர்த்தருக்கு பயந்தவராக இருந்தார். அதிலே பார்க்கும் பொழுது எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபம் என்று எண்ணினார். ஆதலால் அவர் நிதான புத்தி உள்ளவராக இருந்தார். அது மட்டுமல்ல, ஜெபம் பண்ணுவதிலே மனம் தெளிவராக இருந்தார். அதற்கு மேலாக எல்லாவற்றுக்கும் ஊக்கமாய் அவர் அன்பு கூர்ந்தார். ஆகவே அவர் முறுமுறுப்பு இன்றி உபசரித்தார். அவர் எல்லாவற்றையும் முடிந்து பிறகு
அவரை ஒரு பெரிய ஒரு ஃபுட் மினிஸ்டராக ஆக்கும் பொழுது யாரெல்லாம் சகோதரர்கள் அவர்களை துன்பப்படுத்தி பொய் சொல்லி அவரை விட்டு போட்டார்களோ அவர்களுக்கு எல்லாம் உணவு கொடுத்தார். தகப்பனிடத்திலே அன்பு கொடுத்தார், தம்பியிடத்தில் அன்பு கொடுத்தார், எல்லாரிடத்திலும் அன்பு கொடுத்தார். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற அன்பு. நம்மிடத்திலே இந்த அன்போடு உபசரிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இதுக்கு தான் ஆண்டவர் நம்மிடமே இருக்கிறார். முகமது என்ற ஒருவர் சொல்கிறார், ஒரு மனிதன் உண்மையான சொத்து அவன் இந்த உலகத்திற்கு எது என்றால் செய்த நன்மை தான், உபசரிப்பு தான் சொல்றார். உண்மையான ஒரு மனுஷனுக்கு சொத்து எது தெரியுங்களா? யார் உபசரிப்பது தான். அதனால்தான் ஆகவே உண்மையான சொத்து நம்ம உபசரிப்பு. நீங்க பாருங்க, எல்லாரும் யாருக்காவது எந்த கிராமத்துக்கு அடையவருக்கு நீங்க செய்து பாருங்க. 2வது முறை மட்டுமல்ல, அவர்கள் வாழ்நாள் எல்லாம் இந்த நபர் எங்களுக்கு உதவி செய்தார், எங்களை நல்வழி காட்டினார், எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தார், எங்களுக்கு போர் போட்டு கொடுத்தார், தண்ணீர் வசதி கொடுத்தார், எங்களுக்கு மன தெளிவை உருவாக்கினார், இது செய்வது எல்லாம் தப்பு என்று சொல்லி சரியான வழியில் காட்டினார் என்று கடைசி வரையும் சொல்லிக் கொண்டிருப்பார். அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பாங்க. இது தாயம் உண்மையான சொத்து என்றார். சொத்துக்களை சேர்த்து வைப்பது நில சொத்து அவர் சொல்ல, மக்களுடைய சொத்தை சேர்க்க வேண்டும் என்றால் உபசரிக்க வேண்டும், அவர்களோடு அன்போடு பேச வேண்டும். அதைத்தான் நமக்கு சொல்கின்றான். நாம் பகிர்ந்து அளிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், முறுமுறுப்பு இல்லாமல் செய்ய வேண்டும். ரோமர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், ஜெபத்தில் தரித்திருங்கள், பரிசுத்தவான்கள் அவசியங்களை அவருக்கு பகிர்ந்து கொடுங்கள், அந்நியரை உபசரிக்க கருத்தாய் இருங்கள். வசனத்தை வாசித்தால் மட்டும் போதாது, செய்ய அழைக்கிறார். எபிரேயர் நான் சொன்ன பிரகாரம் எபிரேயர் 13 சொல்லும் பொழுது 2 சகோதர சிநேகம் நிலைநிற்க கடவுது, சகோதர சிநேகம் நிலைநிற்க கடவுது, அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள், அந்நியரை உபசரிப்பதினால் சிலர் அறியாமல் தேவதூதரை உபசரிக்கிறீர்கள். 3 யோவான்ல 5-8 வசனங்கள் அழகா சொல்றார். பிரியமானவர்களே, சகோதரர்களே, அந்நியராயினும் அவர்கள் நிமித்தம் நீ படும் பிரயாசம் எல்லாம் விசுவாசத்தின் கிரியே. அவர்கள் உன் அன்பை குறித்து சபைக்கு முன் சாட்சி சொன்னார்கள். அவர்கள் புறஜாதியாரும் ஒன்றும் வாங்காமல் கிறிஸ்துவின் நாமத்தினால் புறப்பட்டு வந்ததினால் கடவுளுக்கு உகந்தபடி நீ அவர்களை வழிவிட்டு அனுப்புவது நலமாயிருக்கும். ஆகவே நாம் சத்தியத்திற்கு உடன் ஊழியராகும்படி அப்படிப்பட்டவர்களாக உபசரிக்கும்படி கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார். நாம் எந்த அளவிற்கு நமது பொருட்கள் பிறருடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம், எந்த அளவிற்கு நாம் அதிகமாக கடவுளை நாம் நேசித்திருக்கிறோம் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டாம். ஆனால் நாம் இப்படி உபசரிப்பதினால் என்ன பிரயோஜனம்? உபசரிப்பதினால் என்னையா பிரயோஜனம்னு கேட்கலாம். அதுதான் சொல்றாரு 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6-8 வசனத்தை பார்க்கும்போது, சிறுக விதைக்கிறவன் சிறுகா இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருகா இருப்பான். அவனவன் விசனமாயம் அல்ல, கட்டாயமாக அல்ல, தன் மனதில் நியமிக்கப்படி கொடுக்க கடவன். முகமளந்து கொடுக்கிற இடத்தில் கடவுள் பிரியமாயிருக்கிறார். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சர்வ சம்பூர்ணம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது சகலவித நற்கிணையும் பெருகும்படி நீங்கள் அவருடைய கிருபையும் உங்கள் பெருக செய்ய கடவுள் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்கிறார். ஆக நாம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை அதிகமாக அழைக்கிறார். மற்றவர்களை உபசரிக்கையில் உண்மையில் கிறிஸ்துவையே நாம் உபசரிக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதுதான் இருக்கிறார். அதனால்தான் சுவிசேஷ பகுதியில் இன்றைக்கு வாசிக்க கேட்டோம், பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும்பொழுது அவர் நமக்கு சாட்சி பகர்வார் என்று. அதுபோல நாம் ஒருவேளை உபசரிக்கின்ற பொழுது நமக்கு பல கஷ்டங்கள் எல்லாம் வரும். ஆனால் திருச்சபையிலும் இன்றைக்கும் நாம் நமக்கு கொடுக்கின்ற காரியம், நாம் செய்கின்ற இந்த பணிகள் எல்லாம், இந்த கொரோனா பணிகள் எல்லாம் கடவுளுக்கு உகந்த ஊழியமாக இருக்கிறது. இந்த உபசரிப்பு ஆண்டவர் நம்மை, இந்த அன்பு காட்டுவது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக மட்டுமல்ல, நமக்கு இன்ட்ரெஸ்ட்
அதாவது நமக்கு எல்லாவற்றையும் நம்முடைய கணக்குகளை கூட்டி 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 கொண்டு நாம் செய்தவைகளை எல்லாம் வைத்திருக்கிறார் என்பதை அறிய வேண்டும். மூன்றாவதாக ஊழியம். நாம் மனம் தெளிவுள்ளவர்களாய் ஜெபிப்பது மட்டுமல்ல, அன்பு செலுத்த வேண்டும் மட்டுமல்ல, உபசரிக்க வேண்டும் மட்டுமல்ல, ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள் என்றார். எப்படி செய்ய வேண்டும்? எப்படி செய்ய வேண்டும்? கடவுளுடைய வாக்கியங்கள் படியே பொதிக்க கடவுள் சொன்னார். அந்த வசனத்துல பாருங்க, கடவுளுடைய வாக்கியம் படி, வேற வசனத்துல சொல்லாத, கடவுளுடைய வாக்கியம் படியே போடுங்க. ஒருவன் ஊழியம் செய்தால் கடவுள் அருளும் சத்தியத்தின்படியே அவன் செய்யணும். ஊழியம் நாம விருப்பத்துக்கு செய்யல, கடவுள் அருளும் சத்தியத்தின்படியே செய்ய வேண்டும். படிவாக்கியம் சார்ந்த குணமுள்ளோர் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஊழியத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது நாம் கடவுள் சொல்லுகின்ற அந்த வார்த்தையை நாம் செய்ய வேண்டும் என்று. ஒருவேளை சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது தவறான சுவிசேஷத்தை சொன்னால் சபையில் விலகி வைப்பார்கள். அப்படியே உண்மையான சுவிசேஷத்தை சொல்லும் பொழுதும் நமக்கு தொந்தரவுகள் வரும், பிரச்சனைகள் வரும், அதையும் சொல்கின்றார். இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் நாம் சந்திக்க ஆண்டவர் அழைக்கிறார். இன்றைக்குரிய நாம் பார்க்கும்பொழுது இந்த எசேக்கியேல் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற பொழுது அவர் சொல்கின்றார், அதனாலே ஊழியம் செய்வதற்கு அவர் ஒரு பலமான உறுதியான வார்த்தை சொல்கிறார். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். நான் உங்களுடைய அசுத்தங்களையும் உங்களுடைய சகல நீசங்களையும் நீக்கி சுத்தமாக்குவேன். ஏன்னா அழகாக ஊழியம் செய்வதற்கு கொடுக்கிற ப்ராமிஸ், அதை நாம் அடுத்த வார்த்தையிலையும் பார்க்கப்படும். அந்த ப்ராமிஸ் அது சொல்றார், உங்களுக்கு புதிய இருதயத்தை கொடுப்பேன், உங்களிடத்தில் புதிய ஆவை வைத்து கல்லான இருதயத்தை உங்கள் சரீரத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை வைப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து நீங்கள் என் நியாயங்களை நடந்து என் தீர்ப்புகளை கை கொண்டு அவைகளை நடக்கப்படி செய்வேன். அது மட்டுமல்ல, உங்களுக்கு பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். என்ன ஒரு அருமையான வார்த்தை நமக்கு ஆண்டவர் வருகிறது. ஆக ஊழியம் செய்கின்ற பொழுது சோர்ந்து விடாதபடி நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். அதில் எல்லா மிஷினரிமார்களும் அப்படித்தான் செய்தார்கள். வில்லியம் பூத் என்பவர் சால்வேஷன் ஆர்மியினுடைய நிறுவனர். அவர் சுகமேனவாயிட்டார், கண் பார்வை குறைஞ்ச போச்சு. டாக்டர் என்ன சொல்லிட்டாரு, அவங்க மகன்கிட்ட கூப்பிட்டு, எப்பா அவங்க மகன் பேர் பிரமாமல், கூப்பிட்டு, எப்பா நீ உங்கள் அப்பா கிட்ட எப்படியாவது அவர் புதிய வை, கண் பார்வை இனிமேல் கிடைக்காதுன்னு சொல்லு என்ன சொல்லி அவர் சொல்லிட்டார். அப்போ வில்லியம் பூத்துக்கிட்ட அவருடைய மகன் சொல்கிறார், அப்பா இனி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, கண் பார்வை இனிமேல்ட்டு கிடைக்காது, ஆக வயதும் ஆகிவிட்டது என்று சொல்லியிருந்தார். அப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, உடனே அவர் சொல்கிறாரு, டு யூ மீன் தட் ஐ எம் பிளைண்ட்? அவர் சொல்கிறார், டு யூ மீன் தட் ஐ எம் பிளைண்ட் என்று சொல்லிட்டு, மகனே நான் இந்த உன்னுடைய முகத்தை பார்க்க முடியாது, உலகத்தையும் நாம் பார்க்க முடியாது, இதுவரையும் கண் பார்வை உடையவனாய் கர்த்தரை பின்பற்றினேன், இப்பொழுது கண் பார்வை அற்றவனாய் நான் ஊழியம் செய்வேன் என்று சொன்னான். இதைத்தான் இன்றைக்கு நம்ம இருக்கிறார்கள். நான் இதுவரையும் செய்தது கண் பார்வை உள்ளவனாய் செய்தேன், இனி கண் பார்வை இல்லாதவனாய் செய்வேன். என்ன அருமையான ஒரு உறுதிவாக்கு. ஊழியம் செய்தவர்கள் எல்லாம் அப்படித்தான் செய்தார்கள். ஆகவே நான் ஆண்டவரிடத்தில் எல்லாவற்றுக்கும் கேட்கும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். அதை கேட்கின்ற பணி நமக்கு வேண்டும். ஆகவே இந்த நாளிலே நாம் பார்த்த காரியம் என்னவென்றால், நமக்கு சொல்கின்ற இந்த பேதுரு நிருபத்தின் மூலமாக ஆண்டவரோடு சரியான உறவு கொள்ள நாம் ஆண்டவரத்திலே கேட்க வேண்டாம். ஆண்டவரே நீர் எங்களோடு ஆரம்ப வாக்கியத்திலே நாம் பார்த்த கர்த்தாவே நான் கூப்பிடும் சத்தத்தை கேட்டுகிறோம், அல்லேலூயா. உறவு இருக்கட்டும், உபசரிப்பு அவசியம், அந்த அன்பினாலே உபசரிப்பு அவசியம், ஊழியம் செய்வது அவசியம். இந்த 3 காரியத்தை நமக்கு ஆண்டவர் சொல்கிறார். கேளுங்கள், நான் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவேன், உங்களை திடப்படுத்துவேன், உங்களை பலப்படுத்துவேன் என்று சொல்கிறார். திரேக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்கள் மிக வேகமாக போயிட்டு, ஆக நாட்கள்
வேகமாக போயிட்டு இருக்கும் பொழுது நமக்கு மிக விரைவிலையும் நாம் எதிர்பார்க்கின்றபோது ஆலயங்கள் திறக்கப்படும். ஆலயங்கள் திறக்கப்பட வேண்டும் என்றால் ஆராதனைகள் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்றெல்லாம் ஆயர்களும் ஆலோசனை சங்கமும் அதை கூடி பேசிக்கொண்டே இருக்கிறோம். அடுத்த வாரத்திலையும் இதை பேசுவோம், காணொளி மூலமாக பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஜெபிப்போம், நாம் எல்லாம் ஜெபிப்போம். முற்றிலுமாக எந்த கிருமி போக வேண்டும், வைரஸ் போக வேண்டும் என்று ஜெபிப்போம். இரண்டாவதாக நாம் பார்க்க வேண்டிய காரியம் அடுத்த வாரம் பரிசுத்த ஆவியின் திருநாள். அந்த பரிசுத்த ஆவியின் திருநாளில் இந்த திருச்சபையின் தலைவர்கள் எல்லாம் கூடி ஒரு காணொளி மூலமாக உரையாடல் நடந்தது. ஏறக்குறைய இந்தியாவில் உள்ள அத்தனை வடநாட்டிலும் தென்னாட்டிலும் எல்லா நாட்டிலும் வந்து அதை பேசினார்கள். அப்போ ஒரு முடிவுக்கு வந்தார்கள். எல்லாரும் உலகத்தில் உள்ள ஏறக்குறைய அவங்க சொன்ன காரியம் இதுவரையும் 36 மில்லியன்ஸ் கிறிஸ்டியன்ஸ் வந்து அந்த வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 31ஆம் தேதி மே மாதம் 12 மணிக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் நினைத்து நம்மிடையே அவர் இடைப்படுகின்றதற்கும் நம்முடைய நாட்டுக்கு எழுப்புதல் வருவதற்கும் எல்லாரும் சந்திக்கப்படும் ஜெபிக்க வேண்டும் என்றார். அப்பொழுது லுத்தரன் திருச்சபையாராக நாமும் அதிலே பங்கு கொள்வது நல்லது. ஒருவேளை நீங்கள் அந்த வாட்ஸ்அப் வெப்சைட் எல்லாவற்றிலும் அவர் வந்துட்டு இருக்கிறது. அவங்க ஒரு ஆராதனை முறைமை வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் எல்லா லாங்குவேஜிலும் அது வருகின்றன, எல்லா லாங்குவேஜிலும். ஆகவே நாம் என்ன செய்யலாம், ஒருவேளை நாம் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் நாம் 12 மணிக்கு அடுத்த வாரத்தில் நாம் 31ஆம் தேதி ஒரே சமயத்தில் எல்லாருமே இந்தியா நாடு முழுதுமே கிறிஸ்தவர்கள் அத்தனை பேரும் ஜெபிக்கின்ற பொழுது எவ்வளோ பெரிய காரியம் கடவுள் செய்வார் என்று பாருங்கள். தயவுசெய்து செய்யுங்க. இந்த ஒருமைப்பாட்டுக்குள்ளாக வருவோம். அந்த ஒருமைப்பாட்டோடு எல்லாம் ஜெபித்த பொழுது கேட்கப்பட்டது மட்டுமல்ல, அவர்கள் மீது அந்நிய பாஷை பேசவும் அருளப்பட்டது என்று பார்க்கிறோம். வரலாற்றில் நிகழ்ந்த ஒரே நாள் நிகழ்ச்சி அதனாலே உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து நாம் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது நாம் இத்தனை நாள் ஆயிடுச்சு, ஆனால் நாம் என்ன செய்வோம் என்று ஒரு சில சபையில் ஒரு சில மாஸ்டர்ஸ் பேசும்பொழுது உற்சாகமாக பேசினார்கள். இன்னும் சபையாரும் உற்சாகமாக சொன்னார்கள். ஐயா, ஒவ்வொரு முறையும் உங்களுடைய ஆராதனைகளை கவனிக்கின்றோம். அந்த ஆராதனையிலே நாங்கள் மட்டுமல்ல, பக்கத்தில் உள்ளவர்களும் கவனிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் அந்த காணிக்கைகளை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று. இதே போல பல இடங்களிலே இருந்து தொலைபேசி மூலமாக வந்தது. ஆகவே இந்த லாக்டவுன் முடிஞ்ச பிறகு நாம் சேர்த்து வைத்த அத்தனை காணிக்கைகளும் நீங்கள் அவரவர்கள் உடைய ஆலயத்திலே நீங்கள் கொண்டு செலுத்துங்கள். ஏனென்றால் இப்பொழுது அதாவது நான் பணத்துக்காக நான் சொல்லவில்லை, உங்கள் காணிக்கை அது ஆண்டவருக்கு உரியது என்று நீங்கள் தீர்மானித்தது. ஆனாலும் திருச்சபையினுடைய நிர்வாகிக்கும் அது தேவைப்படுகிறது. நீங்கள் கண்டிப்பாக செய்வீர்கள் என்று நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். கடவுளுடையதை கடவுளுக்கு நாம் கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். அதை செய்யும்படியாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆனால் நீங்கள் தொடர்ந்து எல்லா ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த ப்ரேயர் அவர்ஸ், லுத்தரன் ப்ரேயர் அவர்ஸ், அதை நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு திருச்சபையும் நீங்கள் அனுப்பி வைங்க. இதை நாம் அனுப்பி வைக்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமாம். நாமும் கடந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் நினைவு கொண்டவர்களுக்கு, இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கொண்டவர்களுக்காகவும் மற்றும் சுகவீனமாக இருக்கிறவர்களுக்காக கேட்டுக்கொண்டவர்களுக்காகவும் நம்முடைய நாட்டுக்காகவும் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கடந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் நினைவு கூர்ந்த அத்தனை பேருக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் நினைவு கூறுகின்ற அத்தனை பேரும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்திலே அநேகருக்கு திருமண நாட்கள், அதிலும் சபைகுருமார்களுக்கும் அநேகருக்கு திருமண நாட்கள். கர்த்தர் அவர்கள் குடும்பங்களையும் பேர பிள்ளைகளையும் மருமக்களையும் ஆசீர்வதிக்க நாங்கள் செபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, நீர் வழிநடத்த வேணுமா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, எல்லா சபையாரும் ஆண்டவரே, நீர் முழுமையாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் நீர் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் அவர்களை நாம் செலுத்தணும். அப்படி இந்த வாரத்திலும் பிறந்த நாள் திருமண நாள் நினைவு கூற போகிற அத்தனை பேரை ஆசீர்வதிக்கிறோம்.
சுகவீனமாக இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஜோஷுவா என்ற தம்பிக்காக ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த கேன்சர் வேலையிலிருந்து நீக்கப்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபை தொடர்ந்து அந்த குடும்பத்துக்கு ஆறுதலை தாரும், பலத்தை தாரும், நம்பிக்கையை தாரும். கர்த்தர் செய்தீர் என்று நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆண்டவரை இன்னும் ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். மழைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வெயில் கொடுமை அதிகம் சுவாமி, தண்ணீர் பிரச்சனை வராதபடி மழையை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் செய்யும் சுவாமி, எங்கள் பாவத்தின் நிமித்தம் தண்ணியாதபடி காத்துக்கொள்ளும். எங்கள் நாட்டிற்காக, முழுவதும் உலகத்திற்காகவும், எங்கள் தேசத்திற்காகவும், எங்கள் தமிழ்நாட்டிற்காகவும் எல்லாத்துக்காகவும் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும். கர்த்தருடைய கிருபைகள் இருக்கிறார். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழிநடத்தும். எல்லாவற்றையும் எங்கள் ரட்சகரமே பெருமாள் இயேசு மூலம் வேண்டுகிறோம் சுவாமி. ஆமென். பிரார்த்தனை சொல்ல முடியாத இருக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராக இயேசுவின் கிருபை கடவுளில் இருந்து பரிசுத்தம் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். கர்த்தரின் திருப்பெயருக்கு மகிமை உண்டாக 81ஆம் ஞானப்பாட்டை 8ஆம் கவியை மட்டும் பாடுவோம். ஞானப்பாட்டியின் 81 8ஆம் கவி. கற்போடு எங்கள் நாட்களை நடத்த எங்கள் ஆவையை பலப்படுத்தி வாரும். பொல்லாத ஆசையிற்றை விலக்கி அடியாதை விட்ட தேர்ந்தாரை காரும். ஆனவான வாழ்வை நெடுஞ்சீரை காரும். மோட்சம் காட்டும் அத்தால் எங்கள் நெஞ்சை ஆற்றும். நம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எல்லா நல்லிவுகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றாயிருக்கின்ற அன்பு நிறைந்த கடவுளே, இந்த காலை பொழுதினுடைய தெய்வீக ஆராதனை காணொளி காட்சி மூலமாக நடத்தும்படியாக கடவுள் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கின்றோம். உம்முடைய பாடல்களை கேட்டோம், உம்முடைய திருவார்த்தைகளை கேட்டு சுவாமி, உம்முடைய மன்றாடி இருக்கிறோம். இதுதான் கர்த்தராமே எங்கள் மீது இரக்கமாயிருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கின்றோம். நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே உடைய உண்மையான உறவிலும், ஆண்டவரே உண்மையான உபசரிப்பிலும், உண்மையான தெய்வீக பயத்தோடு செய்கின்ற ஊழியத்திலும் ஆண்டவரை நாங்கள் இடைவிட்டு உடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தி இறைவனே உடைய வருகையிலே நாங்கள் கரைதறி அற்றவர்களான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து மண்டை சேரும்படியான ஆண்டவரை அந்த ஆயத்தத்தை இந்த பூமியில் எங்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். உங்களுடைய திருச்சபை மக்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே, ஆண்டவர் கடந்த 2.5 மாதங்களாக ஆண்டவர் ஆலயத்தை காண முடியாதபடிக்கு ஆண்டவரே இல்லத்தில் இருந்தபடி உடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக நீ செய்திருக்கிறீர் சுவாமி. உடைய சித்தத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். விரைவாக ஆண்டவர் இந்த
தொற்று நோய் விலகி ஆண்டவரே ஆலயத்தில் தெய்வீக ஆராதனை நடத்தவும் மக்கள் பங்கேற்று உடைய திருநாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளும் இறைவனே உடைய மனமிறங்கி உடைய ஆண்டு வாக்குக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் வருகின்ற புதிய ஜூன் மாதம் எங்களுடைய வாழ்விலே ஒரு புதிய ஆண்டவரே ஒரு மாதங்களாக ஒரு புதிய கிருவிக்குள்ளாக அந்த புதிய காரியங்களை துவங்குகின்ற ஒரு நேரங்களாக அமையும்படியாக தேவனுக்கு இரக்கமாய் கண்ணோக்க வேண்டும் நாங்கள் சேவிக்கின்றோம். உங்களுடைய பேராயக்காக ஸ்தோத்திரம், அவருடைய பயணங்கள், அவர் ஆண்டவரை காசு மூலமாக செய்கின்ற காரியங்கள், LMW மூலமாக செய்கின்ற உதவிகள் ஒவ்வொன்றுக்காக ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே ஆண்டவரை அதை பயன்படுகின்ற மக்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். அவருடைய ஆண்டு விசுவாசத்தையும் தேவனாகிய கத்த வர்த்திக்க செய்யப்படி திருக்கணத்தில் கொடுக்கிறோம். உங்களுடைய சர்ச் கவுன்சில் உறுப்பினர்களுக்காக ஆண்டவர் கஷர்களுக்காக செயலருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஆலோசனைகளை கொடுத்து மீண்டுமாக திருச்சபை மென்மேலும் வளர்ந்து வருக இறைவன் அருள்படியை நாங்கள் கொண்டாடுகிறோம். உங்களுடைய திருச்சபை சுவாமி பழுதுவாக்கும்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சுவாமி. அதை விரைவாக முடித்து நாங்கள் கூடி ஆராதிக்கப்பட்ட திரும்ப செய்ய உடைய கருத்திற்கு கொடுக்கிறோம். அதற்கான பொருள் உதவிகளையும் பண உதவிகளையும் தேவனாகிய கடவுள் எங்களுடைய அருமையான விசுவாசத்துடன் பேசி ஆண்டவரே மீதான அந்த உதவிகளை செய்யும்படியாக அவருடைய கரங்களை திறக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். உடைய பற்கரத்தில் படுக்கிறப்பா ஆண்டவரே பலவீனமுள்ள மக்களுக்காக சுகவீனமாக இருக்கிற மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் என் கடவுள் ஆசீர்வதி. எங்களுடைய தேச தலைவர்களுக்காக, IAS மக்களுக்காக, IPS மக்களுக்காக, அரசு ஆட்சியாளர்களுக்காக மற்றும் ஆண்டு மருத்துவர்களுக்காக, சேவைகளுக்காக, உதவி புரிகின்ற ஒவ்வொரு மக்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டு துப்புரவு பணியாளர்களுக்காக ஸ்தோத்தரிக்கின்றோம். இன்னும் சுவாமி பல நிலைகளிலே உடைய ஆண்டவரே தன்னுடைய உயிரை பணையை வைத்து செய்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். இடைவெல்லாத ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உடைய திருக்கரங்கள் தொட்டு அந்த மக்களுக்கு உடைய காய்ச்சை கொடுத்து வழங்குகின்றோம். துரிய கன மகிமை மாற்று வைப்புகள் தோத்திரம் அனைத்தும் செலுத்துகிறோம். எங்கள் வளாகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். அருமையாக எங்களுடைய சிறு குழந்தைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். மூப்பர்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீ பெறுவதாக ஆசீர்வதியும். இந்த வளாகத்தை சுற்றிலும் உடைய பரிசுத்த ரத்தத்தை கழியும். உடைய பரிசுத்த நிழலானவர் எங்களை அசைவாடி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். அதை உணரும் நேரங்களாக இருப்பதற்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கின்றோம். உடைய திருக்கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். எங்கள் இறைவனும் எங்கள் மீட்பருமாயிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகிறோம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். அனைவரும் சேர்ந்து கற்பித்த ஜெபத்தை ஏறெடுக்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைய வேண்டிய எங்கள் ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவக்கடன்களை எங்களுக்கு மன்னித்தருளும். எங்களை சோதனையில் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே, ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவருடைய ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன் பேரில் கிருபையுள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருள்வாராக. கர்த்தரின் திருப்பெயருக்கு மகிமை உண்டாக 83ஆம் ஞானப்பாட்டின் 6, 7 கவிகளை பாடுவோம். ஞானப்பாட்டின் 83, 6, 7 கவிகள். பிதாசுதனையும் நன்றாய் அறிந்து அண்டிக் கொள்ளவே நீர் எங்கள் தெய்வ குருவாய் இரும் இருவர் ஆவி.
கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.